பட்ஜெட்டில் ஒரு கார் வாங்கலாம் அப்படின்னு நினைக்கிறீங்க. உங்கள்கிட்ட மாருதி சுசுக்கியோட 2 ஆப்ஷன் இருக்குது. ஒரு பக்கம் வேகனார் 1 லிட்டர் ஃபேமிலிக்கு பர்ஃபெக்டான சாய்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. இன்னொரு பக்கம் மாருதியோட எஸ்ப்ரெஸோ ஸ்டைலிஷாக காம்பேக்டாக அழகாக ஒரு கார் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போது இந்த 2ல் எது உங்களுக்கு சரியான சாய்ஸ்? இந்த 2 காரோட இன்ஜின்லேருந்து ப்ரைஸ் வரைக்கும் எல்லாத்தையுமே புட்டு இந்த வீடியோவில் பேச போகிறோம். இந்த வீடியோவோட எண்டில் 2ல் எந்த கார் வாங்கினா உங்களுக்கு கரெக்டாக இருக்கும் அப்படிங்கிற டிசிஷனை கண்டிப்பாக உங்களால் எடுக்க முடியும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வெல்கம் டு அன்கா ஸ்பீட். நான் உங்கள் எம்எஸ்வி. இந்த 2 காரில் எது பெஸ்ட் அப்படின்னு சொல்கிறது ரொம்ப கஷ்டங்க. இந்த கம்பேரிசனே கஷ்டம். ஏன் அப்படின்னா இந்தியாவில் இந்த 2 காருமே நல்ல வரவேற்பு இருக்குது. ஸோ பீப்புள் இந்த 2 காரையுமே தேடி செலக்ட் பண்ணுறாங்க. ஸோ அதனால் இந்த 2 காரையும் கம்பேர் பண்ணுறது அவ்வளவு ஈஸியான டாஸ்க் இல்லை. பட் நாம் உங்களுக்காக அந்த ரிஸ்க்கான வேலையை எடுக்க போகிறோம். 1 வேகனார். இது டால் பாய் செக்மெண்ட்டு மாருதி சுசுக்கியில் நல்ல சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்க ஒரு கார் அப்படின்னு சொல்லலாம். இது ஃபேமிலிக்கு பர்ஃபெக்டான கார். இதில் 1 லிட்டர் அண்ட் 1.2 லிட்டர் அப்படின்னு 2 மாடல்ஸ் இருக்குது. ஸோ சேல்ஸும் பார்த்திங்க அப்படின்னா மந்த்லி அரௌண்ட் 15,000 யூனிட்ஸ் சேல் ஆகிட்டு இருக்குது. ஸோ ஒரு பர்ஃபெக்டான சாய்ஸ் வேகனார். இன்னொன்று கார்ஸ்லேயே லோயஸ்ட் ப்ரைஸ் உள்ள கார் எஸ்ப்ரெஸோன்னு சொல்லலாம். ஆல்டோ கூட இதை விட கொஞ்சம் அதிகம். ஸோ எஸ்ப்ரெஸோ இருக்கிறதுல கம்மி பட்ஜெட், அது ஒரு ப்ளஸ் பாயிண்ட். ரெண்டாவது பார்க்க அந்த எஸ்யூவி லுக் இருக்கணுன்றதுக்காக இந்த காரை டிசைன் பண்ணியிருக்காங்க. ஸோ அது இன்னொரு ப்ளஸ் பாயிண்ட். ஸோ இதனாலேயே ஒரு கம்மி பட்ஜெட்டுக்கு ஒரு மினி எஸ்யூவி வாங்கலாம் அப்படிங்கிற ஐடியாவில் இருக்க எல்லாருமே இந்த எஸ்ப்ரெஸோவை நோக்கி நகர்றாங்க. ஸோ இது இந்த காரோட சேல்ஸை அதிகமாகியிருக்கு. ஸோ 2 காருமே சிட்டி டிரைவுக்கு பர்ஃபெக்டான கார். ஸோ இந்த வீடியோவில் இந்த 2 காரோட டிசைன்ஸ் பார்க்க போகிறோம். அதாவது இன்டீரியர், எக்ஸ்டீரியர், இன்ஜின் அண்ட் பர்ஃபார்மன்ஸ், சேஃப்டி ரேட்டிங், ஃபீச்சர்ஸ் அண்ட் ப்ரைஸ், இது எல்லா டீட்டெயில்ஸையுமே இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு வேகனார் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா இது சிக்னேச்சர் டால் பாய் செக்மெண்ட். ஸோ உங்களுக்கு லெக் ரூம் அதிகம், ஸோ உங்களுக்கு ஹெட் ரூம் அதிகம். ஸோ உங்களுக்கு உள்ளே உட்காந்தாலும் தலை இடிக்காது. ரெண்டாவது வீல் பேஸ் அதிகமாக இருக்கிறதால உங்களுக்கு லெக் ரூமும் இந்த காரில் அதிகமாக இருக்கும். செகண்ட் டிஆர்எல் பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு டாப் வேரியண்ட்டில் அவைலபிளாக இருக்குது. சிம்பிள் அண்ட் ப்ராக்டிக்கல் டிசைன். கிரவுண்ட் கிளியரன்ஸ் 170 mm இருக்குது. அதுவே நீங்கள் எஸ்ப்ரெஸோ பார்த்திங்க அப்படின்னா கிரவுண்ட் கிளியரன்ஸ் 180 mm இருக்குது. வேகனாரை விட கொஞ்சம் அதிகம். அதனால தான் இதை ஒரு மினி எஸ்யூவி அப்படின்னு நம்ம சொல்லிகிட்டு இருக்கோம். ஸோ இதுலேயுமே RGB LED டைல் லேம்ப்ஸ் இருக்குது. ஹெட் ரூம் அதிகமாக இருக்கும். லெக் ரூம் கம்பேர் வித் வேகனார் கொஞ்சம் கம்மி தான். ஏன்னா இதோட வீல் பேஸ் வேகனாரை கம்பேர் பண்ணும்போது கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும். ஸோ சிட்டியை பொறுத்த வரைக்கும் 2 காருமே பர்ஃபெக்டான சாய்ஸ். ஆனால் அப்பப்போ ஹைவேஸ் போவோம் அப்படின்னா தாராளமாக ஓட்டலாம். பட் இங்கே எஸ்ப்ரெஸோவை கம்பேர் பண்ணும்போது வேகனார் கொஞ்சம் அப்பர் ஹேண்ட் எடுக்குது. எப்போ அப்படின்னா ஹைவேஸில். 2 காரோட லென்த்து, வித்து, வீல் பேஸு, இந்த டைமென்ஷன்ஸ்லாம் நம்ம சொல்லிகிட்டு இருந்தோம் அப்படின்னா முக்கியமான நிறைய விஷயங்களை கவர் பண்ண முடியாது. ஸோ டைமென்ஷன்ஸ் 2 காருக்கான டைமென்ஷன்ஸையுமே அந்த டேப்லேஷனை நான் டிஸ்பிளேயில் காமிக்கிறேன். நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கங்க எது ஹைட்டாக இருக்குது, எது ஹைட் கம்மியாக இருக்குது, எது வித்து ஜாஸ்தி, எது வித்து கம்மியாக இருக்குது அப்படிங்கிற டிஃப்ரென்ஸை இந்த டேப்லேஷனில் நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கங்க. நம்ம அதை விட முக்கியமான பாயிண்ட்ஸுக்கு போகலாம். ரெடியாக? இப்போ அதை விட முக்கியமான விஷயம் இன்ஜின். இந்த 2 கார்லேயுமே வேகனாரில் நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் 1 லிட்டர் ஒன்று இருக்குது, 1.2 லிட்டர் ஒன்று இருக்குன்ட்டு. ஆனால் நம்ம பார்க்க போகிறது 1 லிட்டர். ஸோ இந்த 2 கார்லேயுமே 1 லிட்டர் K10C பெட்ரோல் இன்ஜின் இருக்குது. அதுலேயுமே 67.6 BHP பவரும் 91 Nm டார்க்கும் ப்ரொடியூஸ் ஆகும். 2மே 5 ஸ்பீடு கியர் பாக்ஸ் இருக்குது. அண்ட் 2லேயுமே CNG வேரியண்ட்டும் இருக்குது அப்படிங்கிறத நோட் பண்ணிக்கணும். ஓகே, மைலேஜை பார்த்திங்க அப்படின்னா ஆஸ் பர் அராய் மென்ஷன்ட் படி 2மே கிட்டத்தட்ட சேம் தான். 25 km/லிட்டர் கொடுக்குது. ஒரு சின்ன வேரியேஷன் தான் இருக்குது. பட் 2மே சேம் மைலேஜ் தான் நமக்கு கொடுக்குது. சிஎன்ஜி எடுத்திங்க அப்படின்னா வேகனார் கொஞ்சம் அப்பர் ஹேண்ட் எடுக்கும். அப்பர் ஹேண்ட் அப்படின்னா எஸ்ப்ரெஸோவில் ஒரு 32 எடுத்திங்க அப்படின்னா வேகனாரில் ஒரு 34 கிடைக்கும். அண்ட் டேங்க் கெப்பாசிட்டியை பொறுத்த வரைக்கும் வேகனாரில் 32 லிட்டர் அண்ட் எஸ்ப்ரெஸோவில் 27 லிட்டர் தான் இருக்குது.
ஸோ அதனால் ஹைவேஸ்க்கு வந்து வேகனார் வந்து பர்ஃபெக்ட் சாய்ஸ் நம்ம சொன்னோம் பார்த்திங்களா, அதில் இதுவும் ஒரு ஆடட் அட்வான்டேஜ். 14 செகண்டில் 2 காருமே 100 கிலோமீட்டர் ஸ்பீட் அட்டைன் பண்ணாலும் இதோட டாப் ஸ்பீட் வந்து பார்த்தோம் அப்படின்னா 150ன்னு கிளைம் பண்ணாலும் இட்ஸ் அ ரிஸ்க். லெஸ் தேன் 100 போனீங்கன்னா பெட்டர். பட் அவங்க கிளைம் பண்ணுறது வேகனாரில் 150, எஸ்ப்ரெஸோவில் 140 டாப் ஸ்பீடு. பட் நம்ம கிளைம் பண்ணுறது 80-85 தான் கரெக்டான சாய்ஸ் இந்த வண்டியோட டிசைனை பேஸ் பண்ணி. அதுதான் சேஃப் அண்ட் செக்யூரும் கூட. ஸோ நீங்கள் இன்டீரியர் பார்த்தீங்க அப்படின்னா வேகனார் வந்து ஒரு டால் பாய் செக்மெண்ட். நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி ஹெட் ரூம் அண்ட் லெக் ரூம் வந்து அங்கே நல்ல ஸ்பேசியஸாக இருக்கும். ஏர் கமிஸ் மியூசிக் சிஸ்டம் இருக்கிறதால இசை விரும்பிகளுக்கு இது ஒரு வேகனார் வந்து ஒரு நல்ல ட்ரீட். ஏன்னா அதோட இதில் ஆப்பிள் கார்ப்ளே அண்ட் ஆண்ட்ராய்டு ஆட்டோ சப்போர்ட் வந்து வேகனாரில் இருக்குது. எஸ்ப்ரெஸோவில் அந்த இன்டீரியரில் அந்த டிஜிட்டல் இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர் எனக்கு ரொம்ப பிடிக்கும். உங்களுக்கு ஸ்மார்ட் ப்ளே ஸ்டூடியோ 7 இன்ச் டிஸ்பிளே கொடுத்துருப்பாங்க. நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த மினி கூப்பரில் வந்து அந்த டிஸ்பிளேவே ரவுண்டாக இருக்கும், பார்க்க அழகாக இருக்கும். நான் மினி கூப்பரோட இதை கம்பேர் பண்ண முடியாது. பட் இந்த ரவுண்டான அந்த டிசைனில் நடுவில் ரெக்டாங்கிள் சைஸில் டிஸ்பிளே இருக்கும் வேகனாரில், எஸ்ப்ரெஸோவில். அது எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு விஷயம். அண்ட் கிரவுண்ட் கிளியரன்ஸ் வந்து எஸ்ப்ரெஸோவில் அதிகம், 180 mm, வேகனாரில் 170 mm தான். ஸோ அது ஒரு ஆடட் அட்வான்டேஜ். ரெண்டுலேயுமே டச் ஸ்க்ரீன் வந்து 7 இன்ச் ஸ்மார்ட் ப்ளே ப்ரோ இருக்குது. அண்ட் ஆப்பிள் கார்ப்ளே ரெண்டுலேயுமே இருக்குது. ரியர் கேமரா ரெண்டுலேயுமே இருக்குது. க்ரூஸ் கண்ட்ரோல் 2 கார்லேயுமே கிடையாது. ஆட்டோமேட்டிக் கிளைமேட் கண்ட்ரோல் ரெண்டுலேயுமே கிடையாது. புஷ் பட்டன் ஸ்டார்ட்டை பொறுத்த வரைக்கும் டாப் வேரியண்ட்டில் உங்களுக்கு அவைலபிளாக இருக்கும். அது யூஎஸ்பி சார்ஜிங் ரெண்டுலேயுமே இருக்கும். ரியர் ஆர்ம்ரெஸ்ட் வந்து 2 கார்லேயுமே கிடையாது. ஏன்னா அதை வச்சோம் அப்படின்னா அந்த பட்ஜெட்டுக்குள்ளே அந்த அவ்வளோ ஸ்பேஸ் கொடுக்க முடியாது. அண்ட் பூட் ஸ்பேஸை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வேகனாரில் 340 லிட்டர் அண்ட் எஸ்ப்ரெஸோவில் 240 லிட்டர் மட்டும்தான் கிடைக்கும். கர்வ் வெயிட் எடுத்திங்க அப்படின்னா அரௌண்ட் 850 இருக்கும், 850 kg இருக்கும் ஃபார் வேகனார். 770 or 775 வந்து உங்களுக்கு எஸ்ப்ரெஸோவில் இருக்கும் கர்வ் வெயிட். ஸோ எல்லாம் முக்கியம். நம்ம இந்தியன் பையர்ஸோட மைண்ட் செட்டு சேஃப்டி. 2 காரில் எதில் சேஃப்டி நல்லா இருக்குது, இதுதான் ரொம்ப முக்கியம். இதுதான் எல்லாருமே எக்ஸ்பெக்ட் பண்ணுவாங்க. ஸோ இப்போ சேஃப்டியை பார்க்காம நம்ம போக முடியுமா? டெஃபினட்டாக பார்ப்போம். வேகனாரை பொறுத்த வரைக்கும் 6 ஏர்பேக் இருக்குது. ஆனால் எஸ்ப்ரெஸோ நீங்கள் டாப் வேரியண்ட்டே போனாலும் உங்களுக்கு 2 ஏர்பேக் தான் இருக்குது. அதுதான் ஒன் ஆஃப் த மெயின் ரீசன் உங்களுக்கு எஸ்ப்ரெஸோ ரொம்ப கம்மி விலையில் கிடைக்கிது. ஆல்டோவை விட கம்மியான விலையில் கிடைக்கிறதுக்கு ரீசன் 2 ஏர்பேக் தான் இருக்குது. ரெண்டுலேயுமே ஏபிஎஸ் இருக்குது, ரியர் கேமரா இருக்குது. அண்ட் ஹை ஸ்பீட் அலர்ட். நீங்கள் ஹை ஸ்பீடாக போனீங்க அப்படின்னா உங்களுக்கு அலர்ட் பண்ணும், இப்போ இடிச்சிடாத பக்கி ஸ்லோவாக போ அப்படின்ட்டு நமக்கு வந்து அது சிக்னல் கொடுக்கும். ஸோ அதெல்லாம் வந்து ஒரு சேஃப்டி ஃபீச்சர்ஸ். ஸோ சேஃப்டியை நீங்கள் கன்சிடர் பண்ணுவீங்க அப்படின்னா நீங்கள் கண்ணை மூடிட்டு வேகனார் தான் போகணும். நான் சிட்டிக்குள்ளே தான் ஓட்டுவேன், எனக்கு வந்து 2 ஏர்பேக் இஸ் எனஃப் அப்படின்னா நீங்கள் எஸ்ப்ரெஸோவும் தாராளமாக செலக்ட் பண்ணலாம். அண்ட் ப்ரைஸை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து வேகனார் 1 லிட்டர் வந்து 4.5 lakhsக்கு மேலே ஸ்டார்ட் ஆகும். உங்களுக்கு பேஸ் மாடல் சொல்கிறேன். இதே எக்ஸ்ப்ரெஸ் எடுத்திங்க அப்படின்னா 3.5 lakhsலேருந்து ஸ்டார்ட் ஆகுது. டாப் எண்டு போனீங்க அப்படின்னா நியர்லி 7 lakhs கிட்ட வந்துடும் வேகனார். இது வந்து 4.5 lakhs கிட்ட வரும் எக்ஸ்ப்ரெஸோ. நான் சொன்னது எல்லாமே எக்ஸ் ஷோரூம் ப்ரைஸ் தான். ஆன் ரோடு ப்ரைஸ் உங்கள் ஊரில் என்ன அப்படிங்கிறத நீங்கள் பக்கத்தில் உங்கள் ஷோரூமில் விசாரித்து பாருங்கள். கிட்டத்தட்ட ஒரு 1 lakh to 80,000 to 1 lakh அதிகமாக வரும் ஆன் ரோடு ப்ரைஸ். ஓகே, அண்ட் லாஸ்ட் பாயிண்ட், வீடியோவோட எண்ட் பாயிண்ட் வரும். இப்போ யாருக்கு எந்த கார் பெஸ்ட் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். ஃபேமிலியோடு போகும்போது நிறைய லக்கேஜ் கொண்டு போவேன். எனக்கு பூட் ஸ்பேஸ் அதிகமாக வேணும். அண்ட் லெக் ரூம் அண்ட் ஹெட் ரூம் அதிகமாக வேணும். ஹைவேஸ் நான் கொஞ்சம் அடிக்கடி ட்ராவல் பண்ணுவேன் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு வேகனார் இஸ் அ பர்ஃபெக்ட் சாய்ஸ். நான் யங் பையருங்க, எனக்கு நல்லா ஸ்போர்ட்டி லுக் வேணும், கிரவுண்ட் கிளியரன்ஸ் அதிகமாக வேணும். ஏன்னா நான் சிட்டிக்குள்ளே தான் நிறைய ட்ரைவ் பண்ணுவேன். எனக்கு ஸ்பீட் பிரேக்கரில் இடிக்கக்கூடாது. அட் த சேம் டைம் என்னோடய ஃபேமிலி சின்ன ஃபேமிலி தான். ஸோ அதிகபட்சமே எனக்கு வந்து 3+1 இருந்தால் எனஃப். நான் பெருசாக சிட்டிக்குள்ளே ட்ராவல் பண்ணுறதால பெரிய அளவுக்கு நான் லக்கேஜ் கேரி பண்ண வேண்டிய அவசியம் இருக்காது அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா எஸ்ப்ரெஸோ உங்களுக்கு சரியான சாய்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா லைக் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். உங்களோட கமெண்ட்ஸை ஒப்பீனியன்ஸை கமெண்ட் பாக்ஸில் வந்து நீங்கள் சொல்லுங்கள். வேறு என்ன மாதிரியான கான்செப்ட் பேசலாம், வேறு எந்த கார்ஸை வந்து நீங்கள் கம்பேர் பண்ணணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா அதையும் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்தடுத்த வீடியோவில் நம்ம அதை பேச முயற்சி பண்ணுவோம். தேங்க்யூ.